Good morning, students. I am your maths teacher, Elarasi. Today we are going to see exercise 1.6, that is 1 mark chapter, 1 mark exercise. In that first question, if n of a cross b equal to 6 and a equal to 1, 3, then n of b is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது n of a cross b கொடுத்துட்டாங்க 6ன்னு. ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ கிராஸ் பின்னா என்ன? ஏ கிராஸ் பின்னா ஏல இருக்க எலமெண்ட்டையும் பியில் இருக்க எலமெண்ட்டையும் நம்ம ஆர்டர்டு பேஸாக எழுதுறது தான். அப்போ ஏலையும் பிலையும் இருக்கிற ஆர்டர்டு பேஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எவ்வளோ இருக்கும்னா, இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி, இதில் இருக்க எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ? என் ஆஃப் ஏ வந்து 1, 2 நம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ த நம்பர் ஆஃப் ஏ இஸ் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் பி எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி தெரியும் 6. இப்போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 2 இருக்குது. இப்போ 2 கூட 3யை மல்டிப்ளை பண்ணால் தான் 6. ஸோ த ஆன்சர் இஸ் 3. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, சின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு தென் என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி எவ்வளோ, எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் சி பாருங்கள், ஏ யூனியன் சி ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் சி எழுதுங்க, என்னென்னலாம் இருக்கும் ஏ யூனியன் சியில்? ஏ, பி, P here is also said, we have to write one time only. P, Q, R, S. This is A union B. இப்போ n of A union B எவ்வளோ? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ n of A union C is 6. இப்போது B கூட இதை கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2. இப்போ n of B equal to 2. ஸோ n of A யூனியன் சி கிராஸ் பி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 into 2. வாட் இஸ் 6 into 2? 12. ஸோ த ஆன்சர் இஸ் 12. Do you understand? நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். இஃப் ஏன்னு ஒரு செட் கொடுக்குறாங்க 1, 2, பி செட் இஸ் given 1, 2, 3, 4, சி செட் இஸ் 5, 6, டி செட் இஸ் 5, 6, 7, 8. தென் ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நாலுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அஸ்யூம் தட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா பாருங்கள், ஏவையும் சியையும் கிராஸ் பண்ணுறோம். ஏல 1, 2 இருக்குது, சியில் 5, 6 இருக்குது. இந்த சிம்பிளுக்கு என்னன்னா, திஸ் இஸ் அ ப்ராப்பர் சப்செட். இதுக்கு இதை எப்படி படிக்கணும்னா ப்ராப்பர் சப்செட். தட் இஸ் ஏ கிராஸ் சியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் பி கிராஸ் டியில் இருக்கும். அதே மாதிரி ஏ கிராஸ் பியில் எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் டியில் இருக்கும் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. சப்செட் மீன்ஸ் திஸ் இஸ். சப்செட் மீன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் திஸ் வில் பி இன் திஸ். இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஏசி இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் என்னெல்லாம் வரும் நமக்கு? ஆர்டர்ட் பேஸ் 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. இதுதான் ஆர்டர்ட் பேஸாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இன்ட்டு பி கிராஸ் டி. பி கிராஸ் டினா பியையும் டியையும் கிராஸ் பண்ணால் என்னெல்லாம் வரும்? 1, 5, 1, 6, 1, 7 இப்படி வரும். அப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வருமா வராதா அப்படின்னா, இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இதுலேயும் இருந்துட்டு தான் வரப்போகுது. அப்போது 1, 2 இருக்குது, 5, 6 இருக்குது, அதே எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. அப்போது இது ட்ரூவாக இருக்கும். ஏ கிராஸ் சியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஷியோராக பி கிராஸ் டியில் இருக்கும். ஸோ திஸ் வில் பி த. நம்ம ஆனால் மீதியெல்லாம் பார்க்கல இல்லையா, அதனால் இது இருக்கலாம்னு ஒரு டவுட்டில் வச்சுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி கிராஸ் டி. பியையும் டியையும் கிராஸ் பண்ணுறதும் ஏவையும் சியையும் கிராஸ் பண்ணுறதுல இருக்கும் அப்படின்றாங்க. இது ட்ரூவாக பாருங்கள். பி கிராஸ் டியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் சியில் இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஏ கிராஸ் சியில் இங்கே 2 இருக்குது, இங்கே 2. அப்போ அதனோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ் வில் பி 4. ஆனால் பியில் பாருங்கள் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, டியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது டோட்டலாக நமக்கு பி கிராஸ் டியில் எவ்வளோ இருக்கும்? 16 இருக்கும். அப்போ 16ம் ஏ கிராஸ் டியில் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங்.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, ஏ கிராஸ் பியில் இருக்க எல்லாமே இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் டி அப்படின்றாங்க. ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலமெண்ட்டு 1 2 3 4, இதில் 1 2 தான் இருக்குது. ஆனால் ஏ கிராஸ் டியில் பார்த்தீங்கன்னா டியில் 5 6 7 8லாம் இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பியில் வர எல்லாமே இதில் 4 இருக்குது, ஆனால் இதில் டியில் 4 இல்லை. அப்போது ஏ கிராஸ் டியில் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். லைக் தட் டி கிராஸ் ஏ பண்ணாலும் அது ஏ கிராஸ் பியில் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ கிராஸ் சி இஸ் a proper subset of B cross D. Do you understand? Next, fourth question. If there are 1024 relations from a set A 1 2 3 4 5 to a set B, then the number of elements in B. நல்லா பாருங்கள், செட் ஏல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் செட் பியில் என்ன எலமெண்ட்ஸ்ன்னே நமக்கு சொல்லலை. ஆனால் டோட்டல் ரிலேஷன்ஸ், இப்போ நம்ம இங்கே க்ராஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா, ஏ கிராஸ் பி அப்படி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிலேஷன் 1024 இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலாவில் நம்ம போடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு 2 செட்டில் எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலான்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 power PQ இஸ் த ஃபார்முலா. 2 power PQ. இதில் Pன்றது என்னன்னா, P is equal to N of A, where Q is equal to N of B. Do you understand? அப்போ PQனா N of A, ஏல இருக்க எலமெண்ட்ஸையும் பியில் இருக்க எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அது 2ஓட பவரில் போட்டால் அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். இப்போ நமக்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னா 1024. அப்போ இதுக்கு நேராக 1024 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 2 power P. We know P because A set is given. What is A set? A 1 2 3 4 5. So N of A is 5. Into, we don't know N of B because it is not given in the question. So N of B is not given. So keep N of B as it is. We have to factorize this 1024 by 2. ஏன்னா இங்கே பேஸ் நமக்கு 2 இருக்குது. நம்ம 9th கூட இது மாதிரி படிச்சிருக்கோம், பைனரி ஃபங்க்ஷனில் படிச்சிருக்கோம். 2ஆலே டிவைட் பண்ண அதே மாதிரி we have to divide this into 2 பவராக மாற்ற போகிறோம். இப்போ 1024 இதை 2ஆலேயே டிவைட் பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 10ல் how many 2s are there? 5 1 2. again dividing by 2. 2ஆல் மட்டுமே தான் நம்ம டிவைட் பண்ணணும் because here base is 2. next இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5ல் 2 2s are 4, remaining 1. 10ல் 5 2s are 10, 6 2s are 12. next dividing by 2, 1 2, next is 8. again dividing by 2, 6 4. again dividing by 2, 3 2. again dividing by 2, 1 6. again we will get 8. again we will get 4. again we will get 2. இப்படி 2 முடிவு வரைக்கும் we have to divide. count the number of divisors. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. So we can write this 1024 as 2 power 10. Can we write? Do you understand? இதில் மொத்தம் 10 2s இருக்கு. அப்போ இதை 1024 2 power 10 அப்படின்னு எழுதலாம், which is equal to 2 power 5 into N of B. 2 power 5 into N of B. See here, in both sides the bases are equal. Here also 2, here also 2. That means we can equate the powers. So we can equate the powers. 10 equal to 5 into N of B. We have to find N of B only. So keep N of B here and take the 5 that side. It will become division for 10 by 5. While cancelling these two numbers, we will get 2. So N of B equal to 2. Number of elements in set B is 2. So which is the right option? 2. Second option is the right. Do you understand? Next we are going to see the fifth question. Fifth question is, the range of relation
r equal to x comma x square. X is a prime number. Listen carefully. X is a prime number less than 13. Less than 13 are prime numbers. What are all the prime numbers? What is a prime number first? The number which is divisible by 1 and itself. That is called prime number. So what are all the prime numbers which is less than 13? 13 விட லெஸராக இருக்கக்கூடிய prime numbers எதெல்லாம்? 1. Is it 1 a prime number? No. 1 is not a prime nor a consonant composite number. 2 is a prime number. Next one is 3 is a prime number. 5, 7 and 11. Less than 13 னால 13 நம்ம எடுக்க கூடாது. So these are the prime numbers less than 13. 2, 3, 5, 7 and 11. So we are going to substitute these numbers in x square. So f of x equal to x square. நம்ம range கேட்கறதுனால range is this is domain and this is range. இப்போ domain x னா range வந்து x square. So domain f of x equal to x square. f of x க்கு பதிலா 2 substitute பண்ணுங்க. f of 2 equal to 2 power 2. What is 2 power 2? 4. Next f of 3 equal to 3 square. 3 square is 9. f of 5. 5 equal to 5 square which is equal to 25. f of 7 equal to 7 square is 49. f of 11 equal to 11 square which is equal to 129. So what are the range? 4, 9, 25, 49 and 121. So which is the right option? 3 or 4? 3 is the right option because here 1 is added, 1 is not a prime number. So we can choose the third option. 4, 9, 25, 49 and 21 is the range of this one. Do you understand? Next, sixth question. If the ordered pairs a plus 2 comma 4 and 5 comma 2a plus b are equal, then a comma b is. Listen, these two ordered pairs are equal. அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. Then in this first term and this first term are equal. The second term and the second term are equal. So we are going to equate these two. So a plus 2 equal to, first term is 5. a plus 2 equal to 5. Then here 4 equal to 2a plus b. இதுதான் இதோட மீனிங். ஏன்னா ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஆர்டர்ட் பேர்ஸ். அப்போது let us find the a first. a equal to 5 plus 2 it will become minus 2 when it comes in the other side. So 5 minus 2 is 3. So the value of a is 3. We found out the value of a. Now you have to substitute this value in this. So 4 equal to 2 into 3 plus b. So 2 3s are 6 plus b equal to 4. We want only b. So keep the b here itself and taking 6 to the next side. It will become minus 6. So what will we get? 4 minus 6 is minus 2. So the value of b is minus 2. So what is the answer? A is 3 and b is minus 2. So which one is correct? The last option. Fourth one is correct. 3 comma minus 2. Do you understand? Next question. Seventh question. Let n of a equal to m. n of a என்றது m ன்னு சொல்லிட்டாங்க. And n of b is n. Then the total number of non-empty relations that can be defined from a to b. நம்ம ஏற்கனவே இது முதல்ல இன்னொரு கொஸ்டின்லேயே பார்த்தோம். நான் எம்டி செட்ஸ் அப்படின்னா நான் எம்டி செட்டோட டோட்டல் ரிலேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா we saw it in the question number 4. Question number 4ல பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2 power pq. p is n of a, q is n of b. So we are going to apply the same formula here. So total number of non-empty sets கான total number of relations for a non-empty set க்கு என்னது? 2 power pq. p is n of a. ஆனால் நமக்கு இங்கே n of a என்றது என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா m ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ 2 power m, n of b is n. இப்போ 2 power mn. That's all. So the answer is fourth one, 2 power mn. Do you understand? Okay. Next, eighth question. If a comma 8, 6 comma b represents an identity function, listen carefully, listen to the word identity function, then the value of a and b are respectively. கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் இந்த ரெண்டு ஆர்டர்டு பேர்ஸும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை மார்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. What is meant by identity function is the domain and the range will be equal. That is called identity function. So this is domain and this is equal. This is range of domain எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 8. And what is the value of b? 6. So what is the answer here? A's value is 8 and B's value. So option 1 is the correct answer. Do you understand? The next question is ninth one. In ninth question, A set is given and B set is given. A function f such that A tends to be given by ஒரு ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. எஃப்ன்ற ஃபங்க்ஷனை ஏவையும் பியும் வச்சு இந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்? மெனி டு ஒன்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா, 1 to 1 ஃபங்க்ஷனா, இன்ட்டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளை வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா we have to draw an arrow diagram. arrow diagram போட்டால் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ ஏ பி போட்டுக்கிறோம். வாட் இஸ் ஏ? 1 2 3 and 4. வாட் இஸ் பி? 4 8 9 and 10. இப்போது ஆரோ எப்படி போடுறதுன்றது எங்கே பார்க்கணும்? எஃப்பில் பார்க்க போகிறோம். எஃப்பில் பாருங்கள் 1, 4. that is this is domain and this is range. So 1 tends to 4, then 2 tends to 8, then 3 tends to 9 and 4 tends to 10. இப்போ ஆரோஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். each element has unique images in the codomain. So what type of function this will be? This is a 1 to 1 function. This is a 1 to 1 function. Okay. In 10th question, if f of x equal to 2x square and g of x equal to 1 by 3x, then f dot g is. f of x equal to 2x square கொடுத்துட்டாங்க. அப்போ f dot g find out பண்ண போகிறோம். Composition of functions. How can we write this? f dot g, f of g of x, which is equal to f of, what is the function of g of x? 1 by 3x. So we have to write 1 by 3x. Now we are going to substitute 1 by 3x in f, that is instead of x. So 2 into x. What is x? 1 by 3x whole square. So multiply this. 2 into 1 by 3x whole square multiply 2 times multiply பண்ணா என்ன வரும்? 1 by 3 square x square. 3 square is 9x square. So multiplying this 2 by 9x square. So what is the right answer? The option 3 is the correct answer. Next, question number 11. If f such that a tends to b is a bijective function, and if n of b equal to 7, then n of a is equal to. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதுன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். What is a bijective function? If a function satisfies the condition 1 to 1 and on to, ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணால் that is called bijective. That is, every function should have an unique function. Also, the codomain and the range should be equal. அப்படின்னா என்ன அர்த்தம்? டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் தனித்தனியான இமேஜஸ் இருக்கணும். இதுதான். அப்போது என் ஆஃப் பியில் 7 இருக்குது, இமேஜஸில் 7 இருக்குது, ரேஞ்சு 7னா அப்போ டொமைனும் எவ்வளோ தான் இருக்கணும்? 7 தான் இருக்கணும். ஸோ என் ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோ? 7. அப்போ தான் டொமைனில் 7 எலமெண்ட்ஸ் இருந்தால்
கோடொமைன்லேயும் 7 இருக்கும். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஏன்னா யூனிக் ரிலேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ n of a is 7. Okay, let us move on to the next question. The 12th question is, let f and g be two functions given by f ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ஆர்டர்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க, g ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர்டு பேஸாக கொடுத்துருக்காங்க. தென் த ரேஞ்ச் ஆஃப் f டாட் g, f டாட் ஜியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். லிசன், இது எப்படி போட போகிறோம் பாருங்கள். f டாட் g இதை எப்படி காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் எழுதலாம்? f ஆஃப் g of x, f of g of x which is equal to, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். g of xல ஃபஸ்ட்டு டொமைனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதுக்கான ரேஞ்சை எழுத போகிறோம். அப்போ f of g of ஃபஸ்ட்டு டொமைன் என்ன? 0, g of 0 which is equal to g of 0னா, அதாவது 0 டொமைன்னா what is its range? 2. அப்போ f of 2. இப்போ f of 2 வந்து டொமைன்னா ரேஞ்ச் என்ன? அதுக்கு நம்ம fல போய் பார்க்க போகிறோம். fல டொமைனில் 2 எங்கே வருது, அதுக்கான ரேஞ்ச் என்ன? டொமைனில் 2 இங்கே இருக்குது. வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார் தட்? 0. ஸோ இட் இஸ் 0. அப்போ f of g of 0ன்னா the value is 0. The value is 0. Next one. Next f dot g ல நம்ம அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா f of g of, next what is the domain? 1, g of 1 which is equal to g of 1ன்னா அதோட ரேஞ்ச் என்ன? 0. ஸோ f of 0. இப்போ f of 0ல 0ன்னா அதோட ரேஞ்ச் என்ன? fல 0ன்னா அதோட ரேஞ்சு 1. நெக்ஸ்ட்டு f of g of, நெக்ஸ்ட் என்ன? 2 எடுத்துக்கிறோம். g of 2 ஓட ரேஞ்ச் என்ன? f of 2க்கு ரேஞ்சு 4. இப்போ f of 4 ஓட ரேஞ்ச் என்ன பாருங்கள்? f of 4 ஓட ரேஞ்சு 2. Do you understand? Okay, next f of g of, next one is -4, g of -4. g of -4க்கான ரேஞ்ச் என்ன? 2. அப்போ f of 2. f of 2 என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், 0. நெக்ஸ்ட் f of g of -4க்கு அடுத்தது 7. g of 7க்கு என்னது? 0. அப்போ f of 0. f of 0 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1. ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் என்னென்ன? 0, 1, 2. This 0 and 1 is already we have written. So that's all. So range is 0, 1, 2. So the correct option is fourth one, 0, 1 and 2. Do you understand? Okay. The next question is 13th question. We are going to see the 13th question. Let f of x equal to root of 1 plus x square. Then ஒரு 4 conditions நமக்கு கொடுத்துருக்காங்க. f of xy equal to f of x dot f of y இப்படி less than or equal to greater than or equal to கொடுத்துட்டாங்க. none of these கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம derive பண்ண போகிறோம். f of x equal to root of 1 plus x square அப்படின்னா f of y என்னவாக இருக்கும்? ஏன்னா இங்கே y கொடுத்துருக்காங்க, நமக்கு y கொடுக்கல. அப்போ f of x இதுனா what is f of y? Instead of x we have to write f of y, that's all. So f of y is root of 1 plus y square. Do you understand? Now we have to find f of xy. இங்கே எல்லாத்துலேயுமே f of xy இருக்கு இல்லையா? அப்போ f of xy என்னவாக இருக்கும்? Instead of x we have to write xy. So it is root of 1 plus x square y square. 1 plus x square y square. Next we have to find f of x into f of y. So f of x into f of y. We have to multiply both. f of x is 1 plus x square and f of y is root of 1 plus y square. இப்போ ரூட்டில் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எடுத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 1 ப்ளஸ் 1 into y square y square. இப்போ x square எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். x square plus x square y square. இப்போ பாருங்கள் f of xy is 1 plus x square y square.
இது எப்படி இருக்குது அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பரும் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் வி ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் எ நம்பர். இதில் ஒய்க்கு பதிலாக ஒரு நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் வர ஆன்சரும் எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி கிரேட்டர், இசன்ட் இட்? ஏன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இதில் ஒரு நம்பரை போட்டு ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் வரக்கூடிய ஆன்சர் ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் இல்லையா? இது சின்னதாக தானே இருக்கும் நம்பர் எப்போவுமே. திஸ் வில் பி கிரேட்டர் நம்பர். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர். அப்போ அதுக்கான சிம்பிள் எங்கே இருக்குது? f of x into f of y is greater. So greater symbol here it is f of xy is less than f of x into f of y. So the third option is the correct option. Do you understand? Next, 14th question. If g equal to ஒரு ordered pass கொடுத்துட்டாங்க, is a function given by g of x equal to alpha x plus beta, then the value of alpha and beta எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம g of x எழுதிக்கலாம். g of x equal to alpha x plus beta. இப்போ இந்த g of xக்கு பதிலாக இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் this is domain and this is range. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதும் இது பக்கத்தில் இருக்கிறது தான் ஆன்சர். அப்போ g of 1ன்னா alpha x, xக்கு பதிலாக 1 போட போகிறோம், alpha into 1 plus beta which is equal to இதோட ரேஞ்ச் என்ன, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 1 வரும். ஸோ alpha plus beta equal to 1. நெக்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். g of 2 equal to alpha into 2 plus beta. What is the range of it? 3 which is equal to 2 alpha plus beta equal to 3. இப்போ நம்ம இதில் இந்த ஃபங்க்ஷனை இதை கொஞ்சம் எப்படி மாற்றி எழுதலான்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த பீட்டாவை நெக்ஸ்ட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போது 1 மைனஸ் பீட்டா. அப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் பீட்டான்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 1 மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. அப்போது இந்த 2வை மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. 2 பீட்டாவில் 1 பீட்டாவை சப்ராக்ட் பண்ணால் 2 minus beta which is equal to 3. Beta is minus, so taking that to the next side, bringing the 3 this side. அப்போ 2 minus 3 which is equal to beta, then beta equal to minus 1. இப்போ பீட்டா மைனஸ் 1 அப்படின்ற ஆப்ஷனு இதில் எங்கே வருது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பீட்டா. ஸோ பீட்டா மைனஸ் 1 இதில் தான் இருக்குது. அப்போது இதோட ஆன்சர் நம்ம ஆல்ஃபாவை டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாமலே இதில் ஆப்ஷனை பார்த்தே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா மைனஸ் 1னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். இந்த மெத்தட்லேயும் போடலாம், இதை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா equal to 1, 2 alpha plus beta equal to 1. இதை cancellation method last year 9th standard we have studied the cancellation method. Here also we are going to do the cancellation method. Cancellation method na the first equation second equation எடுத்துட்டோம். இது ரெண்டும் same symbol with the same coefficient. So we have to change the symbol change பண்ணா b cancel ஆயிடும். இதை subtract பண்ணா minus alpha. இப்போ minus alpha equal to 1 plus 1 here it is 3 minus இதை சேஞ்ச் பண்ணிட்டா 3 minus 1 minus 3 plus 1 is minus 2. இப்போ minus cancel, alpha value is 2. அப்படி பார்த்தும் போடலாம். இப்போ ஆல்ஃபா முதல்ல இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆல்ஃபா 2 வந்து வேறு எதுலேயும் இல்லை, இதில் தான் இருக்குது. ஸோ 2 minus 1 is the value of alpha and beta. In both method we can do anything. The answer will be remain same. Okay, do you understand? Next we are going to do the 15th question. What is the 15th question? F of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represent a function which is அந்த represent பண்ணக்கூடிய function எப்படிப்பட்ட function? linear functionா, cubic functionா, reciprocal functionா, quadratic functionா அப்படின்னு. இப்போ இதை பார்த்தா நமக்கு மேலோட்டமாக தெரியுது பவரில் 3 இருக்கிறதுனால இட் வில் பி அ கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியுது. பட் we should not come to that conclusion without simplifying the given function. So the given function f of x equal to x plus 1 whole cube. This is based on the formula
a plus b whole cube. a plus b whole cube என்ன formula? a cube plus 3a square b plus 3ab square plus b square b cube. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ இது a, இது bன்னு வச்சுக்கோங்க. ஸோ expand this using this formula. x cube plus 3x square plus 3x plus 1. இப்போ அதே இங்கே வாங்க, இதில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை வெளியில் அப்படியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். அப்போ இதை வந்து a minus b whole square, a minus b whole cube ஃபார்ம் பண்ணான்னா இதே தான் வரும். ஆல்டர்னேட்லி மைனஸ் சிம்பிள்ஸ் வில் அப்பியர். a cube minus 3a square b plus 3ab square minus b cube. This is the formula. So expanding this using this formula, x cube minus 3x square plus 3x minus 1. Here minus, so we have to multiply the whole statement with minus. So we will get x cube plus 3x square plus 3x plus 1 minus x cube plus 3x square. Why here plus minus into plus minus, minus into minus plus minus 3x plus 1. இப்போ பாருங்கள், எதெல்லாம் ஆப்போசிட் சிம்பிளில் சேம் எதுவாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். x cube will get cancel, plus 3x and minus 3x will cancel. So what is the remaining statements? The 3x square, here 3x square. When we add these two, we will get 6x square. 1 plus 1 is 2. So this is the final function of f of x. இப்போ பாருங்கள், what type of function is it? It is the squareல இருக்குதுன்னா that function is called a quadratic function. That function is called a quadratic function. So the answer is quadratic. Answer is quadratic. Do you understand? That's all. In the 1.6ல 15 sums தான் இருக்கு. Do it well.